ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட மேரிடு ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் தயாங்கோ லூனாவை அப்படி மேலே தூக்கி நிப்பாட்டினதில் கண்ணாமொழி சொருக அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மரணத்தை தொற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அப்படியே அப்படின்னு தொங்கிட்டு இருக்கா. இங்கே அப்படி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா அவளுக்கோ அவளை கொஞ்சமாக காப்பாற்றணுங்கிற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் இல்லை. கிளாராவுக்கு தான் உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதும், அடுத்து நம்மள்ட்ட தானே வருவான் அப்படின்ட்டு எந்த பக்கம் தப்பிச்சு ஓடலான்னு அவ்வளோ வழி தேடி அங்கிட்டு இங்கிட்டும் அப்படியே பார்த்துட்டே கொஞ்சம் நகர பார்க்க அப்படியே கண்ணு மேலே சொருக இருந்தவளை தொப்புன்னு கீழே போட்டோணும். அடுத்து தாவி பிடிச்சது கிளாராவை தான். அவளையும் செமத்தியாக 4 அற விட அவளோ அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு சுருன்னு வலிக்கிற கண்ணத்தில் அப்படியே மயங்கி கீழே விழுகிறா. ஸோ 2 பேர்த்தையும் அப்படியே பார்த்துட்டு பொம்பளைகளாடிட்டீங்களாம் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். அவனுக்கு ஃப்ரெண்டை வந்து அவரும் வந்து போலீஸோ வந்துட்டு என்ன மச்சான் அப்படிங்க, என் பொண்டாட்டிக்கு ட்ரக்ஸ் கொடுத்தவளுங்க யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஆளுங்களை சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியம் பார்த்து யார் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஆளுங்களை பிடிச்சி விசாரித்ததில் அவங்க யார் பண்ண சொன்னான்னு சொல்ல இவளுங்க 2 பற்றி வந்து மிதின்னு மிதிச்சு இப்போ போலீஸ் பிடிச்சி கொடுத்து லாக்கப்பில் உள்ள தள்ளிட்டு தான் நம்ம ஆள் அப்படியே வீட்டுக்கு வந்து அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இங்கே நீங்களும் காலேஜ் முடிஞ்சு வரும்போது அப்படியே வந்துட்டு எப்போவுமே ஒரு தேங்க ரூமில் இருப்பானோ அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் அந்த மாதிரி வருவீங்க. இப்போ அப்படி இல்லை, ஏன்னா கொஞ்சம் நாளாக கொஞ்சம் மாறி இருக்குல்ல. ஸோ ரிலாக்ஸாக வந்து நீங்கள் அப்படியே ரூம் கதை திறக்க நம்மளோ லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சு மூஞ்சா உள்ளே வர அப்படியே பார்த்தவனும் டக்குன்னு அவனோட ரோலிங் சேர்லேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் நகர்ந்து வந்து உங்களை அப்படியே பார்த்து 2 கையை நீட்டி வா அப்படிங்கிற மாதிரி அவன் சைகை செய்ய நீங்களோ அப்படியே அவன் கூப்பிட்டதும் இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு இருந்தவங்களுக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஹாப்பியாக சிரிச்சுட்டு அவனை நோக்கி குடுன்னு ஓடுறீங்க. போய் அப்படியே நீங்கள் அவனை ஹக் பண்ண அவங்கள அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு நடி இவ்வளோ லேட்டு அப்படின்னு அப்படியே அவனும் உரிமையோடு கேட்க நீங்களுமே அதுவா மியாவை பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க, ஸோ அதான் அவளுக்கு கூட கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வர அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பயமே இல்லாமல் இப்போ நீங்கள் தைரியமாக அவன்கிட்ட பேசுகிறீங்க. எப்போ அவன் பேச ஆரம்பித்தானோ அப்போ அவங்களுக்கு பயம் போயிடுச்சு, அவன் சிரிக்க ஆரம்பித்ததும் தைரியம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இயல்பாக பேச ஓ அப்படின்னு அவன் கேட்டுகிட்டே அவங்களோட பின் பண்ண ஷாலோட பின்னை கழட்டிகிட்டு இருக்கான். நீங்களோ ஆமாம் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்ததில்ல உன்னை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனும் நக்கலாக சொல்ல அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அப்படியே வந்து கண்ணமெல்லாம் செவைக்க ஒரு மாதிரி வைக்கப்பட்ட அவன் நெஞ்சிலேயே சாஞ்சிக்க அவனும் சிரிச்சிட்டே அப்படியே வந்துட்டு அவங்களே பார்க்குறான். நீங்களோ சரி இது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எது அப்படிங்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதாங்க எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தாங்களே அது யார் அப்படின்ட்டு நீங்களும் டைரெக்டாகவே கேட்க அவனும் வேறு யார் நான் தான் அப்படின்ட்டு அப்படியே மலுப்பலாகவே பதில் சொல்கிறான். விளையாடாதீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்களும் அவங்க முழங்கை வச்சு அப்படியே முட்டியில் வயிற்றில் வந்து டக்குன்னு அப்படியே குத்துறீங்க. அவனும் ஓ அப்படின்னு வலிக்கிற மாதிரி சீனை போட நான் ஒன்றும் அவ்வளோ ஃபோர்ஸெல்லாம் அடிக்கலை அப்படிங்கிறீங்க. அவனும் நீ தான் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நாளாக என்கிட்ட சரியாகவே பேசலையே, நானும் நீ பேசுவேன்னு பார்த்தேன், நீ பேசுகிற மாதிரி தெரில, எனக்கு வேறு வழி தெரியலடி, அதனால் நான் தான் உனக்கு ட்ரக்ஸை கலக்கி கொடுத்தேன் அப்படிங்கிறான். அப்படியாச்சும் மேடம் என்கிட்ட வரீங்களான்னு நான் எதிர்பார்த்த மாதிரியே என்கிட்டயே வந்துட்டடி, சும்மா சொல்லக்கூடாது, கொடுத்த மருந்து செம்ம பவர் போல், செம்மையாக கோஆப்ரேட் பண்ண தெரியுமா அன்னைக்கு அப்படின்ட்டு அவனும் அன்னைக்கு நடந்ததை நினச்சி அப்படியே சொல்ல நீங்களோ அப்படின்ட்டு அப்படியே அவனை முறைச்சிட்டு அப்படியே எழுந்து நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணலாட்டியும் நான் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணியிருப்பேன், ஏன்னா நீங்கள் என் புருஷன் அப்படிங்கிறீங்க. தாங்க அந்த வார்த்தை காதில் தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்குது. பட் நீங்களும் விடுற மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பொய் சொல்லாமல் ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள். எனக்கு நல்லா தெரியும் அதை பண்ணது நீங்கள் கிடையாது, அதே மாதிரி அதை யார் பண்ணானும் இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான், ஒழுங்காக யார் பண்ணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவன்கிட்ட திருப்பி துருவி நீங்கள் கேட்க தாங்கோ அடியே நீ ஏண்டி சில நேரங்களில் இப்படி நல்லா அப்படியே ஆக்டிவேட் ஆகுது மூளை, என்கிட்ட வந்தால் மட்டும்தான் டியூப்லைட்டாக இருக்கா, மற்றபடி கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அவனும் இல்லை தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் அப்படியே வந்துட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அவனை அப்படியே ஒத்து பார்த்து உங்களுக்கு தெரியும் அதனால சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல, சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் விடுறதா இல்லை. அவனுக்கோ
எப்படி சொல்கிறது, நான் அதை சொன்னேன்னா அவள் ஏன் அதை செஞ்சான்னு தோண்டி துருவ ஆரம்பித்தா நான் மொத்தத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நான் முழு கதையும் சொன்னான். சத்தியமாக நீ என்னை வெறுத்து வேணான்னு ஒதுக்கிடுவடி. என்னால் அதை தாங்கிக்க முடியாது. தப்பு பண்ணும் போது உங்களை அடிக்கும் போது திட்டும் போது இல்லாத பயம் இப்போ அவனுக்கு பயங்கரமாக இருக்குது. எங்கே உண்மை தெரிஞ்சு அவனை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு அதனாலேயே எதையும் சொல்லவே கூடாதுன்னு இருக்கான். நீங்களும் அவனை குறுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக தான் கேட்குறீங்க. ஆனால் அவனுக்கும் உள்ளுக்குள்ளே படபடப்பு, இதை விட மாட்டாளா அப்படின்னு சொல்லவே மாட்டேன்னு அவனும் அப்படியே அமைதியாக தான் இருக்கான். உங்களுக்கோ இவ்வளோ தூரம் கேட்குறேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, உங்களுக்காக எப்போ தோணுதோ சொல்லுங்கள், அது வரைக்கும் அதை பற்றி பேசி நான் சண்டை போட விரும்பலை அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கா குளிக்க போயிடுங்க. உங்கள் மனசுக்குள்ளேயோ இவ்வளோ தூரம் நானும் கேட்குறேன், அவருக்கு கண்டிப்பாக தெரியும், தெரியாமல் இருக்கலாம் வாய்ப்பில்லை, ஆனாலும் எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரியே இருக்குது. என்ன தான் அவர் எனக்கு பிடிச்சி அவரோட நான் வாழ ஆரம்பித்தாலும் இப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப் சுமூகமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்க மாதிரியே தோணிகிட்ருக்கு. எங்களுக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவனா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஏன் இப்படி ஓப்பனாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வேளை நான் தான் அப்படி ஓவர் திங்க் பண்ணுறனோ? அந்த மனுஷன் அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஓப்பனாக சொல்கிறவன் தானே. பிடிக்கலங்கிறது கூட அப்படி தானே சொன்னான். அப்படின்லாம் யோசிக்க என்ன தான் நடக்குது? சரி, அவராக என்றைக்கு வாய் திறக்கிறாரோ இப்போ பார்க்கலாம் அப்படின்னு என்ன தான் அவனை வந்து நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஒரு ஓரத்தில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ தேங்கோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதனால் வந்துட்டு அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கும், அது முடிஞ்சதும் இப்போ வந்துட்டு ஃப்ரீயாக தானே இருக்கனால உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கும் ஆச்சரியம் தாங்கலை, எங்கேயோ காலையிலே கிளம்புன்னு சொல்லி பரபரப்பாக கூட்டிகிட்டு வரானேன்னு வந்தால் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து கார் நிற்க ஒரு நிமிஷம் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. கல்யாணம் ஆகி இத்தனை நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு முதல் முறையாக வரீங்க, மறுவீடு, அதுவும் இப்போ வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வரவும் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது. ஸோ அப்படியே தாங்க இறங்கலாமா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் கதை தந்துட்டு இறங்க. வெளியே நின்றுட்டு தான் உங்கள் அம்மாவோ உங்களை பார்த்ததும் அப்படியே மூஞ்சி இப்போ தான் இவளுக்கு வர தோணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுருங்குது. அதுவும் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்கன்னு நினச்சி இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டு தாங்க இறங்கவும் தான் அவங்க மூஞ்சே பிரைட் ஆகுது. அட மாப்பிள்ளையோட வந்திருக்கா அப்படின்ட்டு வாங்க மாப்பிள்ளை வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்ததுமே எப்படி மாப்பிள்ளை இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு உங்கள் அம்மா விசாரிக்க, நல்லா இருக்கா அத்தை, நீங்கள் மாமா நல்லா இருக்காங்களா அப்படின்னு தாங்க விசாரிக்கா, எல்லாம் நல்லா இருக்கோம் மாப்பிள்ள அப்படின்ட்டு. சரி மாப்பிள்ள என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா பாலா ஜூஸா அப்படின்னு இன்னும் சர்வ மாதிரி உங்கள் அம்மா எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்க அவனும் எனக்கு காஃபி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் சரி மாப்பிள்ள அப்படின்ட்டு திரும்ப தேங்கோ என்ன இங்கே ஒருத்தி இருக்கிறா அதை கண்டுக்கிறாங்களா பாரு அப்படின்ட்டு அவனுக்கு சுருன்னு கோவது. உங்களுக்கு அம்மா தானே நமக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதான்ட்டு விட்டுறீங்க. பட் உங்கள் அம்மாவுக்கும் அதே மாதிரி தான், நம்ம பொண்ணு தான் நம்ம எதை கொடுத்தாலும் குடிக்க போகிறாங்கிற மாதிரி அவங்க அப்படி திரும்பி நடக்க போக்க அத்தை ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். டக்குன்னு திரும்பி என்ன மாப்பிள்ள எது வேணுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம், இங்கே உங்கள் பொண்ணு இருக்காளே இவகிட்ட கேட்கணுன்னு உங்களுக்கு தோணலையா? அது என் பொண்ணு என்ன சாப்பிடான்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே திருமுழிக்க அவங்களுக்கு சிரிப்பு வந்தாலும் நீங்களும் அம்மா எனக்கும் காஃபியே போதும் அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கொஞ்சம் முறைக்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு திரும்ப ஏங்க ஏற்கனவே எங்கள் அம்மா டெரர் பீஸு, அவங்கள வேறு சீண்டி விடுறீங்க. அவங்களுக்கு தெரியாதா நான் என்ன குடிப்பேன்னு? எப்படியும் எதை கொடுத்தாலும் குடிக்க தான் போகிறேன். இதில் எதுக்கு அவங்கள கூப்பிட்டு வேறு டென்ஷன் பண்ணி விட்டுறீங்க? பாருங்கள் எப்படி முறைச்சிட்டு போகிறாங்கன்னு அப்படின்ட்டு நீங்களோ அப்படி தாங்க பார்த்து இயல்பாக பேசணும். உங்கள் அம்மா டெரர்னா நான் அவங்கள விட பெரிய டெரர், அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. என்ன சொன்னேன் அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, வாங்களேன் வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறேன். எனக்கு வீட்டை வேணாம் வெளியில் அப்படிங்கிறான். பிகாஸ் கார்டன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அதை வந்துட்டு பார்க்கணுன்னு அவனுக்கும் ஆசை. அன்றைக்கி வந்தப்போ லைட்டாக பார்த்துருப்பான், அதனால தான் கூப்பிட்றான். ஸோ நீங்களும் அதனாலே நம்பி போனால் பைபிளையோ நீங்களோ ஒவ்வொன்றையும் எப்படிலாம் ஆசைப்பட்டு வந்து இது பண்ணீங்க, இந்த செடி எப்போ வச்சது, இந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சிரித்து அங்கேயும் இங்கேயும் கை காட்ட நீங்கள் அப்படி கையை தூக்கி காட்டும் போது தெரிகிறவங்க இப்போ அப்படியே இறுக்கி பிடிக்கவும் அப்படியே நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் அப்படி கண்ணுக்குள்ளி விழுற அழகுக்கு நீங்கள் அழகாக சிரிக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே பேசும்போது உதட்டெல்லாம் வறண்டு போச்சுல்ல, அதுக்கு கொஞ்சம் நீர் பாய்ச்சலாமா அப்படிங்க அப்படி நீங்கள் அவனை பார்க்க அப்படியே இழுத்தவங்கள கிஸ் பண்ணுறான். அட கேடி பக்கர், இதுக்காடா என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்களோ ஐயோ அம்மா பார்த்துச்சு அவ்வளோதான், ஐயோ இந்த மனுஷன் வேறு என் அம்மா பற்றி தெரியாமல் அப்படின்ட்டு நீங்களோ அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி நீங்கள் சுற்றி பார்த்த வரைக்கும் போதும்,
வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறீங்க. ஏய் நடி, இன்னும் பாதி இடத்த காட்டவே இல்லை, என்னடி வா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனும் அப்படியே கையை பிடிச்சிருக்க. உங்கள் நடவடிக்கை எதுவும் சரியில்லை, போதும் பார்த்த வரைக்கும், வீட்டுக்குள்ளே போகலாம், அம்மா காஃபி தருவாங்க குடிப்போம், அவங்க நம்மளை தேடுவாங்க அப்படின்னு அவனை ஒரு வழியாக தரன்னு எழுதுடுவேன். அப்படியே இன்னும் அங்கே இங்கே அப்படின்ட்டு இருக்கான். எங்கேயும் வேணாம், ஆளை விடு சாமி அப்படின்னு இழுத்துட்டு வந்து சோஃபாவில் ஒரு வழியாக உட்கார வச்சிடுறீங்க. உட்கார வச்சுட்டு டிவி ஆன் பண்ணிவிட அவன் எங்கள் டிவியை பார்த்தா உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்து, அப்பா வேலைக்கு போயிட்டாரா, அண்ணன் என்ன பண்ணுறான், இருக்கானா இல்லையான்னு ஜங்கு பார்க்கறதுக்காக நீங்கள் அவனோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே அவன் இல்லை, அவன் வாக் போயிட்டான் போல். ஸோ நீங்களும் அண்ணா கிளம்பிட்டானா, இந்த மனசை சொல்லிட்டாவது வந்திருப்பேன், நான் பார்த்தோம் எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே சுற்றி பார்க்க இப்போது அவன் பில்லோ மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறீங்க. இது என்ன, ஏதோ ஃபோட்டோ மாதிரி இருக்குது அப்படின்னு கிட்ட போய் அதை எடுத்து பார்த்தா வேறு யார், நம்ம சாரோட பிக் தான் இருக்குது. அடே இவ ஃபோட்டோ அப்படின்னு யோசிக்கும் போது சாரா ஒரு டைம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாள், நானும் ஒரு லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதை நினச்சி பார்க்குறீங்க. ஓ அப்போ கதை அப்படி போகுதா, அப்போ சொன்ன போய் இப்போ ஒர்க் அவுட் ஆகி உண்மையாகி நிற்கிறனால பைபிள் அவன் நினப்பில் அவன் இருக்கிறது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்போ உண்மையை தான் சொல்லியிருக்கா, அப்போனா இதை உடனே நம்ம அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து தேங்க்ட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவே எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வரும்போது அப்போ கரெக்டாக அவங்க கையை வந்து அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே அம்மா அப்படின்னு பார்க்க, ஹீரா எதுவும் தப்பாக நினச்சிக்காதடி, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, மாப்பிள்ளை வேறு வந்திருக்காரு, கொஞ்சம் நீயே சமைச்சிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. நானே சமைச்சிடலான்னு தான் பார்த்தேன்டி, என்னால் முடியல, கை காலம் ரொம்ப கிடையாது. அம்மா ரொம்ப முடியலையா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படிங்கிறீங்க. இல்லைம்மா, கொஞ்ச நேரம் படுத்தா எல்லாம் சரியாயிரும், உன்னை ஹெல்ப்புக்கு தான் கூப்பிடலான்னு பார்த்தேன், அதனால் என்னால் முடியல அதான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ போ, நானே எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படிங்கிறீங்க. இல்லைம்மா, மாப்பிள்ளை எதுவும் சொல்லுவாரோ, நான் வேணா உன் கூட. அம்மா அதெல்லாம் அவர் எதுவும் சொல்ல மாட்டார், நீ போய் ரெஸ்ட் எடும்மா, நானே எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க. சரிம்மா, மாப்பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து செஞ்சிரு. சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றும் சொல்லலை. அப்படி எட்டி பார்க்க அங்கே உங்கள் அம்மா கொடுத்த காஃபியை வந்து குடிச்சிட்டு இருக்கான் தான். சரி காஃபி குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மெதுவாக எல்லா வேலையும் செஞ்சலான்னு உங்கள் அம்மா போனதும் அப்படியே வந்து கிச்சனில் நீங்கள் பொருளெல்லாம் எடுத்து வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. இங்கே தயாங்கோ தனியாக காஃபி குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் தான் அவனுக்கும் போர் அடிக்குது. என்னவ போனவளை ஆளை காணோம், எங்கடி போனேன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேட்டவனுக்கோ நீங்கள் கிச்சனில் நிற்கிறது தெரிய அப்படியே பின்னாடியே சத்தம் இல்லாமல் வந்து உங்களை ஹிப்போடு ஹோல்ட் பண்ணி அப்படியே தூக்கி அவங்க தாலிச்சேரோட வருடி அவங்க கழுத்தில் அழுத்தமாக அப்படின்னு ஒரு அழுத்தி ஒரு முத்தம் வைக்க நீங்களோ அப்படின்னு கத்தி பயந்து நான் தாண்டி அப்படிங்க, உங்களை தவிர வேறு யார் இந்த வேலையை பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நெளியறீங்க. அவனும் ஒரு முத்தத்தோடு நிறுத்தாமல் முத்த ஊர்வலம் நடத்திட்டு இருக்கான் உங்கள் பின்னும் கழுத்தில். நீங்களோ அப்படியே சொக்கி போய் அவன் மேலேயே சாஞ்சிட்டு என்னங்க அப்படின்ட்டுருக்கீங்க. என்னங்க அப்படின்னு அவனும் கிறக்கமாக அப்படியே கூப்பிட்டுட்ருக்க. இங்கே நீங்களோ எண்ணெய் அது வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுக்க போட்டிருப்பீங்க, அது கரிஞ்சு போயிட்டுருக்கு. அடுத்த பொருளை எங்கே போட விட்டான் பாதகத்திங்கிற மாதிரி அவன் தூக்கி தான் வச்சிட்ருக்கான். அப்படியே தூக்கி வச்சு இன்னும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்க. நீங்களோ என்னங்க என்னை விதங்க, நான் சமைக்கணும் அப்படிங்கிறீங்க தட்டு மாதிரி. எது நீ சமைச்சு சாப்பிட்ணுன்னா அது நம்ம வீட்டிலே சாப்பிட்ருக்கலாமே, அதுக்கு எதுக்கு நீ இங்கே வரணும், சரி வா நம்ம வீட்டுக்கே போகலாம், என்னாலே முடியல அப்படிங்கிறான். எதை என்ன முடியல அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக கேட்க அவனும் பசி தாங்க முடியலன்னு சொன்னேன்டி அப்படிங்கிறான். போய் சொல்லாதீங்க, வரும்போது தானே வீட்டில் சாப்பிட்டு வந்தோம். ஆக்டிவேட் ஆகிடுச்சுல டியூப்லைட் மோடு, மற்றதுக்கெல்லாம் டிடெக்டிவ் மோடில் நல்லா வேலை செய்யும், இப்படி ரொமான்டிக்காக பேசும்போது மட்டும் டியூப்லைட்டாக மாறிடுவேன், அப்படி போடி மக்கு பொண்டாட்டி அப்படின்னு மண்டையிலே கிட்ட. என்னங்க அப்படின்னு நீங்கள் முறைக்கா. பின்னா நான் அந்த பசியை சொல்லலடி, இது வேறு பசி. ஐயோ என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே பேசிகிட்டே கிட்ட வந்துவேன். அப்படியே கையை அவங்க ஹிப்புக்குள்ளே விட்டு அந்த பக்கம் எரிஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறான். இதுக்கு மேலே எரிஞ்சால் தீ பிடிச்சிரும் அப்படின்ட்டு நீங்களோ ஐயோ நான் சமைக்கணும், நீங்கள் வெளில போங்க, நீங்கள் தான் வந்து என்னை சமைக்க விடாமல் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சமைக்கிறதுக்காடி வந்த அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்குறான். என்ன பண்ணுறீங்க விடுங்க, பத்தத்தில் ரொமான்ஸ் பண்ணுறேன்டி,
ஐயோ உங்களுக்கு நேரம் கிளம்ப இல்லையா? நம்ம வீடு இல்லை. ஐயோ எங்கள் அம்மா வந்துச்சு, அவ்வளோதான், ஆடிரும், எனக்கு பயமாக இருக்க, விடுங்க அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு பயந்து நீங்கள் பேச. ஏய், நான் சொன்னேன் நீ தாங் பொண்டாட்டிடி, உனக்கு பயமா? அதுவும் உங்கள் அம்மாவை பார்த்து. இப்படிலாம் இருக்கக்கூடாது பொண்டாட்டி. என்னோடய பயம் உன் வரைக்கும் தான், உன்னோட பயமும் என்னோட முடிஞ்சிடணும். அதை விட்டுட்டு அம்மாவுக்கு ஆட்டுக்குடிக்குன்னு இந்த பயப்படுறேன்னு சொல்கிற வேலையை வச்சுக்கக்கூடாது. அப்புறம் நீ நான் தாலி கட்டினேன் ஏன் பொண்டாட்டிடி, ஒன்றா நான் தூக்கத்துக்கு நான் ஏண்டி பயப்படணும்? எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல, புரிஞ்சதா? யாரை பார்த்தோம் இனிமேல் நீ பயப்படக்கூடாது அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டுட்டு அப்படியே அவங்க நெத்தி முட்டி அவங்க மூக்கோட மூக்கு ரச. நீங்களும் அவனை பேன்னு பார்க்க என்னடி அப்படிங்கிறான். இல்லை இப்போ பேசும்போது சந்தடி சாக்கில் ஒன்று சொன்னீங்களே, அதான். என்ன சொன்னேன்? உங்களை பார்த்து நான் பயப்படுறேன்னு சொன்னீங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நான் உண்மையிலேயே பயப்படுறேன் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் என்னை பார்த்து நீங்கள் பயப்படுறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? நிஜமாகவே என்னை பார்த்து பயப்படுற ஆளா நீங்கள்? இதை நான் நம்பணும் அப்படின்னு நீங்களும் நக்கலாகவே அவனை பார்த்து கேட்குறீங்க. நம்பி தாண்டி ஆகணும் என் பொண்டாட்டி. அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு அவன் சொன்னான். அதெல்லாம் பயப்படுவேன்னு ரொம்ப ரொம்ப நிறையா பயப்படுவேன். பார்க்க தான் நான் டெரராக தெரியுறேன், அதனால நான் பயப்படுறது உனக்கு தெரியல அப்படின்னு அவன் வடிவேலு மாதிரி காமெடி பண்ண. நீங்களும் கெக்க பெக்கன்னு சிரித்தாலும் ஆனாலும் அவன் சொன்னது நம்ப முடியல. இவராது எனக்கு பயப்படுறதாவது? அவனும் உனக்கு நான் பயந்துட்டு தாண்டி இருக்கேன், எப்போ ஒன்று தெரியுமோ என்கிட்ட நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான். பட் நீங்களும் வந்துட்டு இவனாவது நமக்கு பயப்படாதாவது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி ஏதோ காமெடி பண்ணுறாங்க மாதிரி சிரிச்சுட்டு நீங்கள் இருக்க. அவனும் வடியும் பொண்டாட்டி, ஆமாம் தாஜ்மஹாலை சுற்றி காட்டுற மாதிரி இந்த வீட்டோட மூளை முடுக்கெல்லாம் காமிச்சி மெயினான ஏரியாவை காமிச்சி ஆடி அடி நீங்கள் முழிக்கா. அதாண்டி உன் பெட்ரூமு அது எங்கடி இருக்குது, அதை காட்டவே இல்லை அப்படின்னு அவனும் உங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து எல்லா பக்கமும் உங்கள் ரூமை தேடிட்டு இருக்க. உங்களுக்கும் ஐயோ இந்த மனுஷன் என்னை சமைக்க விடாமல் இப்படி தூக்கிட்டு கரகாட்டம் ஆடிட்டுருக்கான், எங்கள் அம்மா மட்டும் பார்த்துச்சு அவ்வளோதாங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கா. உன்னை தாண்டி கேட்குறேன் எதுடி உன் ரூமு அப்படிங்கிறான். நீங்களும் திரு முடிச்சுட்டு இப்படி எதையாவது நீ பண்ணுவேன தானடா, அந்த மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு மற்ற இடத்த சுற்றி காமிச்சேன், கரெக்டாக அதிலே வந்து நிற்கிறானே, இப்போ நான் ரூமை காமிச்சேன் நான் விடுவியா நீ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்னங்க விளையாட்டு பண்ணாதீங்க, டைம் ஆச்சுங்க, என்னை விடுங்க, நான் போய் சமைக்கணும், நான் வேறு அம்மா கிட்ட பெரிய இதாட்டம் நானே சமைச்சிடுறேன்னு சொல்லிட்டேன், சமைக்கலை, இப்போ எங்கள் அம்மா அவளை தான் பேயாட்டம் ஆடிரும், வந்துச்சு தப்பாக நினச்சிக்குவாங்க, விடுங்கங்க அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் ஏய் லூசாடி நீ, இப்போ எதுக்கு நீ சமைக்கிறேன்னு இருக்க? உங்கள் அம்மா நம்ம வரலன்ட்டு உன்னை அவ்வளோ பேசுனாங்க, நீ இப்போ வந்திருக்கியே, உன்னை தூக்கி வச்சு தாளாட்டி சீராட்ட வேணாம். அட்லீஸ்ட் எப்படிம்மா இருக்க, என்ன பண்ணுற, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா? ஏன் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும்னு சொல்கிற அம்மாவுக்கு உனக்கு என்னம்மா வேணும்னு பார்த்து செய்ய தோணலை, உடம்பு முடியலன்னு படுத்துக்கிட்டாங்க. சரி வயசான காலத்தில் நான் அதை கூட ஒன்றும் சொல்லலை, ஆனால் இதெல்லாம் டூ மச் டி, ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா வந்ததுலேருந்து ஒரு முகம் கொடுத்து கூட பேசாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? சமைக்க சொன்னாங்க தானே, அதை நான் பார்த்துக்கிறேன், இப்போது முதல்ல என்ன கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூம் எங்கடி மறுபடியும் அதிக்க வரான். இந்த மனுஷன் வேறு அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு குழந்த மாதிரி அவங்கள தூக்கிட்டு இருக்க, கையும் காலையும் உதறிட்டு இருக்க. அவன் அப்படியே சுற்றி வர்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே ஆசையோட இப்போ அவன் கழுத்தை கட்டிட்டு அவனை அப்படியே பார்த்து ஏங்க அப்படிங்க என்னங்க அப்படின்னு அவனும் உங்களை பார்க்குறான். ஏங்க என்ன இப்படியே தூக்கிட்டு ஒரே ஒரு ரவுண்டு இப்படி வரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆசையாக இருக்கும் உங்களுக்கு அவன் வீட்டில் அப்படி உங்களை வச்சுட்டு சுற்றுறது. ஸோ கேட்டுட்டீங்க, கேட்கணுன்னு தோணுச்சு, கேட்டுட்டீங்க, கேட்டால் செய்வான் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அப்படியே ஆர்வமாக நீங்களும் அவனை பார்த்து கேட்க, அவனுக்கு சொல்லவா வேணும், ஏதாவது வாயை தந்து எனக்குன்னு கேட்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் உங்ககிட்ட நிறைய டைமாக வந்து ஏங்கியிருப்பான். வாய் விட்டு நீங்கள் கேட்டதுக்கப்புறம் செய்யாமல் இருக்க அவனுக்கு என்ன கசக்குமா? ஒரு ரவுண்டு என்னடி ஒரு ரவுண்டு, இப்போ பாரு 9 ரவுண்டு அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை தூக்கிட்டு அவனும் அந்த வீட்லேயே அங்கேயும் இங்கேயும் சுற்ற உங்களுக்கும் சந்தோஷமாக தாங்கலை, அப்படியே ஹாப்பியாக இருக்குது, அப்படியே ஒரு குழந்த மாதிரி. இது நாள் வரைக்கும் கிடைக்காததான் கிடைச்ச ஒரு சந்தோஷம், என் புருஷன் நான் கேட்டதும் செய்கிறான் அப்படிங்கிற சந்தோஷம் அது முகத்திலே தெரியுது. அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. தாங்க சுற்றினவனும் கரெக்டாக உங்கள் ரூமை கண்டுபிடிச்சி அந்த ரூம்குள்ளே பூரா நீங்களும் ஒரு நிமிஷம் ஜர்க்காய் ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு, ஏங்க எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறீங்க. ஓ அப்போ இதுதான் வருமா அப்படிங்கிறா. எது அப்படின்னு பார்க்க, இல்லடி ஏதாவது ஒரு ரூம் கிடச்சா போதும் தூக்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன், பாரு கரெக்டாக ஓ ரூம்குள்ளே தான் வந்திருக்கேன். ஏங்க போய் சொல்லாதீங்க அப்படிங்க அப்படின்னு சிரிச்சவனும், எஸ் நான் அவனை தூக்கிட்டு சுற்றும் போது உன் ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகிறத கவனித்தேன், அதுவும்
குறிப்பாக இந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது உனக்கு பயம் வந்துடுச்சு. இதுதான் வரும், எங்கே இதுக்குள்ளே நான் தூக்கிட்டு வந்துடணும்னு நீ பதறி உன் ஹார்ட் பீட் ரைஸ் ஆனது, அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி இதுதான் ஒரு ரூம்னு. ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்ல, நிஜமாவே இவனுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு தான் அவங்களுக்கு மெச்சிக்கணும்னு தோணுது. ஆனால் அந்த அறிவெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்தினா சரி, நம்மளால வச்சு செய்கிறான் அப்படிங்கிற மனசும் தோணுது. தேங்கோ நானும் ஏதோ குத்து மதிப்பாக தான் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ நீயே கிளியர் பண்ணிட்ட, இதுதான் ரூம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஏண்டி வெயிட் பண்ணிட்டு அடிட்டு அப்படியே உள்ளே வந்து உங்களை பெட்டில் அப்படியே போட்டு அவனும் பேசிக்கிட்டு சாதாரணமாக தான் ஷர்ட்டை கழட்டிகிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு நிமிஷம் பதறி போய் என்னங்க பண்ணுறீங்க, ஷர்ட்டெல்லாம் இப்போ எதுக்கு கழட்டுறீங்க அப்படின்னு இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வெளியே ஓடிடலான்னு பார்த்தா அவனும் என்ன பொண்டாட்டி உனக்கு ரூல்ஸே தெரியல அப்படின்ட்டு கதவை தப்ப போட, எதுக்கு இப்போ கதவை தப்ப போட்டிங்க, என்ன ரூல்ஸ் அப்படின்னு நீங்கள் அப்படியே மொழி பிதுங்கி அவனையே பேன்னு பார்க்க, ஏய் இப்போ நான் யார், இந்த வீட்டுக்கு வந்திருக்க புது மாப்பிள்ளை என்ன பண்ணுவான் அது சரி அப்படின்ட்டு அவனும் புது மாப்பிள்ளை அடிக்கடி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவான். எதை, அதுக்கு இது நைட்டு இல்லையே, நைட்டு பகல்லாம் கிடையாதுடி, புதுசாக கல்யாணமானா இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கணும். வேலையா அப்படி கேள்றேன் செல்லாக்குட்டி. ஆமாடி வேலை தான், புதுசாக கல்யாணம் பண்ணி வந்தா விருந்துக்கு வந்தவங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது, அதான் என்னங்கிறத மாமா காட்டுறீங்க வா அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி அப்படியே இழுக்குது பெட்டில் போட்டு அவன் மேலே வர. ஐயோ என்னங்க பண்ணுறீங்க, சமைக்கணுங்க, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே, நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்க, எங்கள் அம்மா வந்துச்சு அவ்வளோதான், நகருங்க நான் போகணும் அப்படின்ட்டு அவங்ககிட்டேருந்து நீங்கள் ஓடவே பார்க்க ஆகணும். என்னாடி நான் பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு இங்கே எவ்வளோ வேலை இருக்குது, நீ என்னாடினா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அவன் அவங்க சாரியை பிடிச்சி உருவேன். ஐயோ என்னங்க பண்ணுறீங்க, சமைக்கணுங்க அப்படின்னு கத்திகிட்டே இருக்க, என்னாடி கீச்சுன்ட்டு, சமைக்கணும் தானே பெரிய விஷயம் பாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அவங்க கழுத்தில் அழுத்தமாக அப்படின்னு கிஸ் பண்ண. ஐயோ அப்படிங்கிறீங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி அப்படியே அவங்க மூஞ்ச பார்க்குறான். நீங்களும் அவனையும் பார்த்துட்டு தாங் இப்போ எதுவும் வேணாம், சும்மா சொல்லக்கூடாதுடி, ஓ ரூம் நல்லாயிருக்கு, அதை விட இந்த பெட் மேலே படுத்துருக்க மாதிரி நல்லா பொசுன்னு இருக்குடி, ஆனால் என்ன இந்த கட்டில் தான் தாங்குமா தெரில, உடஞ்சிருமோ அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பார்க்க. ஐயோ என்ன பண்ணுறீங்க, மானத்தை வாங்காதீங்க, ஒழுங்காக எழுந்துருங்க, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆக பார்க்க. ஏய் நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே சும்மா படுறி பேசாமல் அப்படின்னு உங்களோட அப்படியே வந்த செஸ்டில் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணி, ஏய் உனக்கு இந்த சாரீ செம்மையாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறான். ஆமாம் நல்லா இருக்க சாரியை தான் பிடிச்சி உருவி போடுவாங்க, நகருங்க அப்படின்னு தள்ள பார்க்குறீங்க. ஏய் அப்படின்னு அடக்கி எப்படி உங்களை பிடிச்சிட்டு நல்லா இருக்குதான், நான் உன்னை விட இல்லை, அதை விட நீ அழகாக இருக்கேடி பொண்டாட்டி அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா அவன் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண. நீங்களும் ஷோ போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே உங்களுக்கு வெக்கமாக தாங்கலை அப்படியே மூஞ்ச முடிக்க. நடி மூஞ்ச மட்டும் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் கையை அப்படியே பிரித்து இப்போது ஒவ்வொரு ஃபிங்கருக்கா அப்படின்னு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கோ அப்படியே என்ன சொல்கிறதுன்னு சொல்லணும்னு உணர்வு அப்படி இருக்குது. அப்படியே தாங்க பார்க்குறீங்க. அவன் அவங்க கொஞ்சி கெஞ்சி அவங்களோட அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியெல்லாம் இருக்க மாட்டானான்னு நினச்சவன் தானே இன்னைக்கு இப்படி இருக்க. அப்படியே நீங்கள் அவனையே தான் பார்க்குறீங்க கண்ணிமிக்காமல். அவனும் உங்களை அப்படியே கொஞ்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான், அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. நீங்களும் அப்படியே அவனை என்னங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்படிங்கிறான். இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே ஆறிவ வேலை தானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு அவனை உங்கள் இப்போ அப்படியே என்னமோ ஆராய்ச்சி பண்ணிக்க. இது வேலையா அப்படின்னு நீங்களும் அவனை அப்படியே பார்க்குறீங்க மறைச்சு. இதாண்டி என்னோடய முக்கியமான வேலை. கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க. இங்கே பாருடி ஹிப்பில் 5 மச்சம் ஒரே இடத்துல இருக்குடி செம்மல அப்படின்னு அந்த இடத்துல அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண அப்படின்ட்டு நீங்களோ இப்போ அந்த இடத்த பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அது வந்துட்டு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு இப்போ தாங்க அப்படியே முறைக்க. நாடி முறப்பு உனக்கு தெரியாதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் இல்லை, என்னமோ இன்றைக்கி தான் அதை ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பார்க்குற மாதிரி ஓவராக பண்ணுறீங்க. நீங்கள் தான் அதை அன்றைக்கே பார்த்துட்டீங்கல்ல அப்படிங்கிறீங்க. அப்போவே என்கிட்டையும் சொன்னீங்க, இப்போ இதுக்கு என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க. அடி அப்படி இல்லடி, அன்றைக்கி பார்த்தேன் தான், ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது கூட சரியாக தெரிலடி, 3 மாதிரி தான் தெரிஞ்சு.
இப்போ தான் நல்லா பார்த்தா 5 இருக்குடி, செம்மையாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்த அப்படியே அவன் தொட்டு வருடிக்கிட்டு இருக்க. உங்களுக்கும் அது இதமாக இருக்குது. கோடிக்கணக்காக லாபம் பார்க்குறவன் அவ்வளோ லாபம் கிடைச்சா கூட இவ்வளோ சந்தோஷப்படுவானா தெரியல. உங்கள் உடம்புல ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற பஞ்சம் தழும்பை கண்டுபிடிச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அவனை அப்படியே நீங்கள் வெளியாகலாமல் பார்க்க அவனும் ஒவ்வொரு இடத்தையும் ஆராய்ச்சி பார்வை பார்த்துட்டு இந்த இடம் அவனுக்கு செம்மையாக இருக்குடி, இது இப்படி இருக்கு அப்படின்னு அவனும் அப்படியே பேசிகிட்டு இருக்கா. நீங்களோ என்னங்க அப்படிங்கிறீங்க? அப்படிங்கிறான். இது நிஜம்தானா அப்படிங்கிறீங்க. உங்களால் இப்போது நடந்துட்டுருக்க இந்த நிகழ்வு அது நிஜம்னு நம்ப கூட முடியல. இப்படி தாங்க என் புருஷனா இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு உங்களால் நம்ப முடியாமல் அதை வாய் விட்டு அவன்கிட்டே கேட்க அவனும் ஒன்றும் புரியாமல் எதுடி அப்படிங்கிறான். இல்லை வேணாம், இப்போ நான் ஏதாவது சொன்னால் கோவப்படுவீங்க அப்படின்னு நீங்களோ அப்படி தயங்கி பேச அவனும் வந்துட்டு உங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுல இருந்தனால அவனுக்கு அந்த கேள்வி சரியாக வந்துட்டு இதாகலை. ஸோ அவனும் காரணமே இல்லாமல் கோவப்பட நான் லூஸா, நான் ஏன்டி உன் மேலே கோவப்பட போகிறேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு அவன் அப்படியே கேஷுவலாக கேட்டுட்டு நீங்கள் டக்குன்னு இப்படி திரும்புறீங்க. இவ்வளோ நேரம் ஹிப்பில் அந்த மூஞ்சி அப்படியே திரும்பும் போது உங்கள் வயிற்றில் அப்படியே வந்துட்டு அவனும் அந்த இடத்துல அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு நீங்கள் அவனே பார்க்க அவனும் அப்படியே அந்த இடத்துல தலையை வச்சு சொல்லு பேபி அப்படின்னு அப்படியே படுத்துக்க. நீங்களோ இப்போ தாங் ஃபேஸை அப்படியே வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்க்க அவனை இப்போ உங்கள் பக்கத்தில் அப்படியே இழுக்கிறீங்க. அவனும் உங்கள் கிட்டே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்போயே இத்தனை நாளாக என்கிட்ட கோவமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கோ ஒரு மாதிரி ஆயிடுது. எங்கே சுற்றினாலும் கடைசியாக அதே கேள்விக்கு வராளே, இதுக்கு மேலே விட்டோம் நல்ல மூட அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அவனும் டக்குன்னு கொஞ்ச நேரம் வாயத்தான் மூடேண்டி, நல்ல மூடில் இருக்கும்போது மூடை அப்செட் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கிட்ட பழசெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் விடு, இப்போது இந்த நிமிஷம் நீ தான் அதை மட்டும் நான் அனுப்போம், அதை மட்டும் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு அவனும் உங்கள் கண்ணில் அப்படின்னு 2 கண்ணிலையும் கிஸ் பண்ணா. அப்படியே நீங்கள் அவனே பார்த்து இல்லை அது அப்படின்னு எதோ சொல்ல வர ஐயோ இல்லை பேச விட்டா கேட்டுவியா கேட்டு கொள்ளுவா அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் பேச விடாமல் அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நீங்கள் தள்ள பார்த்து அவன் கிஸ்ஸில் அப்படியே மயங்கி நீங்களும் கரைஞ்சி போக இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு இப்போ அவனும் அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ண அந்த கிஸ் ரொம்ப நேரம் டீப்பாக பேஷனட்டாக 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்க. கட் பண்ணால் இங்கே ஜங்குக்கோ இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, முதல்ல படிக்கிற வேலையை பாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு சாரா தலையில் ஒரு கொட்டை வைக்கிறான். ஆச் வளர்ந்த பையா ஏன்டா அடிக்கிற, இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்னமோ இதுதான் சரியாக வரும்னு படுது, நம்ம ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் என்ன பண்ணுவேன் எவ்வளோ சொல்கிற புரிஞ்சுக்க மாட்டியா நீ, படிக்கிற நேரத்தில் படிக்கிற வேலையை மட்டும் பாருடி, சும்மா கண்டதையும் உளறிட்டு இருக்காத, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் சொல்கிறது கேளு, ஒழுங்கா இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஐயோ பையா இத்தனை நாள் வந்து போகிறேன் எனக்கு தெரியாதா, அதெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடுவேன், நீ சொல்லு பையா ப்ளீஸ் எனக்கு இதான் சரின்னு படுது, நம்ம இப்படி பண்ணலாமே அப்படின்ட்டு அவ்வளோ அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. ஜங்குக்கு அடி ஏண்டி அவன் உயிரை இழுக்கிற, இங்கே பார் டைம் ஆயிடுச்சு, ஒழுங்கா ஒரு குடும்ப பொண்ணா பேசுகிற பேச்சா இது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன பையா ஒரு தடவை தானே, ஒரு தடவை அதுக்கப்புறம் காலம் பூரா நம்ம தான் கஷ்டப்படணும், ஒழுங்காக போடி வெளியில், டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இருட்டில் இங்கே நின்றுட்டுருக்காத, ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே அவன் கேபினுக்கு வெளியில் தள்ளுறான். அப்போ சாராவோ கதவு சத்தத்துக்குள்ள அவன் கதவை அப்படியே கை வச்சு அப்போ இதான் உன் முடிவா அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்க பக்க ஆமாம் அப்படின்னு அவனும் கையை கட்டிட்டு அவளை அப்படியே முறைச்சி பார்த்து நிற்க. அப்போது ஏன் முடிவையும் கேட்டுக்கோ பையா, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற அப்படின்னு கையை வாங்கினவனும். பாப்பா எனக்கு உன் மேலே அளவுக்கு அதிகமான லவ் இருக்குது, ஆனால் நீ இப்போல்லாம் பேசினா செம்மையாக கடுப்பாகுதுடி, கத்துருவேண்ணா சாவடிச்சிருவேன் நானே, ஏண்டி என்னை டார்ச்சர் பண்ணுற, நான் இன்னும் இவா விஷயத்தே வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன், இதில் நீ வேற உன்னையும் கட்டிக்க சொல்லிட்டு வந்தேனே, நீனா உன்னைய கட்டிட்டு போய் நான் கூட்டிகிட்டு போய் நின்னேன்னா என்னடி நினைப்பாங்க, கொஞ்சம் பொறுடி, நீயும் படிப்ப முடி, நானும் எங்கள் வீட்லையும் பேசுகிறேன், நான் உன்னை ஊரறிய எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி, அப்புறம் நீ ஆசைப்படுற மாதிரி ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம்டி, ப்ளீஸ் டி, இப்போ உனக்கு படிப்பு முக்கியம், அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும், நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஈவாக்கும் நடந்த மேரேஜை வீட்டில் சொல்லணும், அதுக்கப்புறம்
இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறத சொல்லி நம்ம 2 பேத்துக்கு மேரேஜுக்கான பர்மிஷனை வாங்கிட்டு கண்டிப்பாக உன் வீட்லேயும் வந்து ஊரடியே நான் பொண்ணுக்கிட்டு உன்னையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டி என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், திருப்பி திருப்பி நீ பேசுறதே பேசிகிட்டு இருக்க. ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? டாக்டருக்கு படிக்கிறவ இதை கூட உனக்கு புரியாது, திரும்ப திரும்ப அதுலேயே வந்து நிற்கிற அப்படின்ட்டு ஜங்குக்கும் எவ்வளவோ எடுத்து சொல்ல முடியாது பையா. கண்ணில் லைட்டாக கலங்க. அப்படியே சாரா ஜங்குக்க பார்க்க அப்படின்ட்டு அவனும் பார்க்க, நீ சொல்கிற கதையெல்லாம் சரி, ஆனால் எங்கள் வீட்டில் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் சத்தியமாக என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுவுமே முழுசாக சொல்ல முடியல, ஒத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தயங்க வாய்ப்பு இருக்குது, பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுலேயே அண்ணன் இருக்கானே, ஐயோ ஹிட்லரோட மறு உருவம், அவன்கிட்டலாம் சம்மதம் வாங்கிறதுக்கு நான் தூக்கு போட்டு தொங்கிடலாம். எது? அந்த அளவுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இதே நம்ம ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜை பண்ணிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நின்னா கூட தைரியமாக வீட்டை விட்டு விரட்டியே விட்டாலும், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், உன்கிட்ட இப்போ உன் கடை இருக்குது, இதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் பையா. அப்புறமா ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்தா வீட்டில் ஒத்துக்காமையாக போகிறாங்க. அடியே என்னடி பேசுகிற நீ? கல்யாணமே இப்போதைக்கு வேணான்ட்டுருக்கேன், குழந்தை குட்டின்னு போறியடி, படிக்கிறத தவிர மற்றதெல்லாம் நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்துட்டு முறைக்க, போ பையா, எனக்கு எந்த சூழ்நிலையிலையும் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் லவ் பியூர். அது ஏன் பையா உனக்கு புரிய மாட்டேங்குது? அடி யார் இவ? புரிஞ்சதுனால தாண்டி இவ்வளோ தூரம் சொல்கிறேன். யாருக்காகவும் நான் இவ்வளோ இது பண்ணல. ஏன் ஈவாவை கூட நான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லும் போது பண்ணிக்கிட்டேனே தவிர அவளை பற்றி வீட்டில் சொல்லணும் அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. நான் நினச்சிருந்தா பொறுமையாக எல்லாமே பண்ணியிருக்கலாம். நான் அதை நினைக்கல, ஏன்னா என் மனசில் அவள் இல்லை. நான் அவளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னு மட்டும் நினச்சி அப்போதைக்கு அது சரின்னு பட்டனால தான் அதை பண்ணினேன். எனக்கு இப்போ உன் மேலே இருக்க தான் லவ். உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எனக்கும் இவாவுக்கும் எந்த சூழ்நிலையில் எப்படி கல்யாணம் ஆச்சு எல்லாத்தையும் நான் உன் வீட்டில் எடுத்து சொல்லி, எனக்கு அவன் மேலே லவ் இல்லை, ஒரு நாள் மட்டும்தான், அதுவும் நாங்கள் வாழக்கூட இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறமும் உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்கடி. கண்டிப்பாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டி, கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ படிப்ப முடி அப்படி இப்படின்னு அவனும் எவ்வளோ தூரம் சொன்னாலும், இல்லை பையா நான் எடுத்த முடிவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஒன்று நீ நான் கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா உன் ஈவா போன இடத்துக்கே நானும் போயிடுவேன். இதுக்கு மேலே நோ ஆப்ஷன். நீ எனக்கு வேணும், உன்னை எப்போவுமே நான் இழக்கக்கூடாது, எனக்கு நீ வேணும் பையா வேணும் அப்படின்னு கத்திக்கிட்டே கிட்ட வந்தவ அப்படியே அவன் ஷர்ட் காலர் பிடிச்சி இழுத்து டக்குன்னு அவன் லிப்பு அரசு அப்படியே ஒரு கிஸ் அடிக்க இங்கே ஜங்குக்கு அப்படியே ஆடி போய் அப்படியே அவள் பேசின பேச்சிலேயே ஷாக்கில் இருந்தவன் இப்போ அவள் செஞ்சதில் இன்னும் ஷாக்காக நிற்க, யோசிச்சு சொல்லு பையா, உனக்கு நான் வேணுமா இல்லை என்னோடய மரணம் தான் வேணுமான்னு அப்படின்னு கேட்டுட்டு பாட்டுக்கா உனக்கு டைம் கொடுக்குறேன், நல்லா யோசி அப்படின்னு அங்கேருந்து கடகடன்னு ஓட எங்கள் ஜங்குக்கோ அவள் கொடுத்த கிஸ் ஃபர்ஸ்ட் கிஸ், அதையும் தாண்டி அவள் சொன்ன வார்த்தை இவாக்கிட்டே நானும் போயிடுவேன், அந்த வார்த்தை தான் அவனை இன்னும் உலுக்கி பார்க்குது. அவனுக்கோ அவளை இழக்கிறதுலாம் மனசே இல்லை, ஆனாலும் ஏன் இவ்வளோ அவசரப்படுறான்னு அப்படியே நிற்கிறான். இங்கே ஈவினிங் ஒரு 4 o'clock பக்கம்தான். நீங்களும் வந்துட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போ தான் முழிப்பே வருது. கண்ணை முழிக்காமே கையை வச்சு தாங்க எங்கன்னு அப்படியே தொலாவுறீங்க. அவனும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ நீங்கள் கையை வச்சு அப்படியே தேடும்போது அவன் அவன் முகத்தை அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே தலையை அப்படியே கோதி விட ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டே அவன் தலையை கோதி விட்டுட்டுருக்க, அவனும் நல்லா வாகா வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் இறுக்கி கட்டி பிடிச்சி படுத்துக்க. நீங்களோ அவனும் என்னன்னு கேட்பான்னு பார்க்க அவனும் எதுவுமே கேட்காம அப்படியே கம்முன்னு படுத்துருக்க. நீங்களோ என்னங்க அப்படியே நீங்களே இப்போ கண்ணை முழிச்சு இப்போ அவன் பக்கம் திரும்பி அவனை அப்படியே கூப்பிட, இன்னும் கொஞ்சம் அப்படியே தலையை கோதி குட்றி, நல்லா இருக்குது, இந்த நிமிஷம் போதும், இப்படியே இவளோட கையனுப்பில் என்னோட அன்பாக கேர் பண்ணிக்கிறது இது போதும், இவளோட வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே இருக்கலான்னு தேங்கும் மனசெல்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் பக்கம் ஜிவ்வுன்னு இழுத்துட்ருக்கு. ஸோ அவனும் வந்துட்டு அப்படியே அதை அனுபவிச்சிட்ருக்க. நீங்கள் என்னங்க அப்படிங்கிறீங்க, நம்ம அப்படிங்கிறான், பசிக்குது அப்படிங்கிறீங்க, ஓ பசிக்குதா அப்படின்னு சொல்லுவேன். டக்குன்னு நிமிர நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க அவனையே. சரி வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறான். என்னத்தை சாப்பிட்றது, சமைக்கவே இல்லை, 2 பேரும் தூங்கிட்டோம், அப்புறம் அதான் நான் இருக்கேனே, அப்புறம் ஏண்டி நீ கவலைப்படுற, வா அப்படிங்க அவன் ஒரே இல்லை அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க வாடி அப்படின்னு அப்படியே தூக்குறான். உங்களை தூக்கி அப்படியே நிறுத்தினவனும் இப்போ உங்கள் சாரியை எடுத்து அப்படியே அழகாக உங்கள் மேலே சுற்றி ஃப்ளீட் எடுத்து கீழேயும் சரி மேலேயும் அப்படியே அழகாக வந்து பின் பண்ணி விட நீங்கள் ஒரு நிமிஷம்
அடேங்கப்பா, இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியுமா? இன்னும் என்ன நிலத்தெல்லாம் இவன் ஒளிச்சு வச்சுருக்காங்கிற மாதிரி பேனு பார்த்துட்டு இருக்க. நான் பின்னாடி சரியாக கட்டியிருக்கேனா அப்படிங்க. வாவ், நான் கூட இவ்வளோ நேர்த்தியாக கட்டுவேனா தெரியல. சூப்பருங்க. உங்களுக்கு சாரியெல்லாம் கட்ட தெரியுமா? கட்ட தெரியாது, ஆனால் கட்டி விட தெரியும் அப்படின்னு உங்களை பார்த்து அப்படியே கண்ணடிக்க. ஐயா, இப்போ நான் கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் ரெண்டும் ஒன்று தானே அப்படிங்கிறீங்க. இல்லையே, கட்ட தெரியும் மீன்ஸ் எனக்கு நானே கட்டிக்க மாட்டேன், ஆனால் அடுத்தவங்களுக்கு ஐ மீன் உனக்கு கட்டுறதுன்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அவன் கண்ணடிக்க. எவ்வளோ பெரிய ஒரு விளக்கத்தை நான் எங்கேயும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. சரி பொண்டாட்டி, இப்போ எப்படி உனக்கு நான் அழகாக ஃப்ளீட் எடுத்து சாரி கட்டிவிட்டேன், அதே மாதிரி எனக்கு நீயும் என் ட்ரெஸ் பண்ணிவிடு அப்படின்ட்டு அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க. ஆசையை பாரு, மூஞ்ச பாரு போங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வெக்கமாக தாங்கலை. அப்படியே மூஞ்ச மூடிட்டு வெக்கப்படுறீங்க. சரிடி பொண்டாட்டி, ரொம்ப வெக்கப்படாத, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு அப்படியே உங்களை அழகாக தூக்கி பாத்ரூம்குள்ளே விட நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆக. இங்கே அந்த அடுத்த நிமிஷம் வெளியில் வந்தவனும் கிச்சனுக்குள்ளே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து எங்கே போனார் இவர் அப்படின்னு தேட கிச்சன்லேருந்து ஸ்மெல் வருது. அடேங்கப்பா, என்னடா அது நைஸ் ஸ்மெல்லு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு அப்படியே ஊற்றி பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டியா வா அப்படின்னு உங்களை தூக்கி அப்படியே அந்த திட்டில் உட்கார வச்சு சாப்பிட்றியா பசிக்குதேண்டில அப்படின்னு அப்படியே மொறுன்னு தோசை ஊற்றி அதில் சட்னி வச்சு உங்ககிட்ட நீட்ட அப்படின்னு பார்க்குறீங்க. நாடி அப்படி பார்க்குற, சாப்பிடு அப்படிங்கிறான். நீங்களோ நம்பி சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி யோசனையோடையே ஒரு வாய் பிச்சு வாயில் வைக்க ஸ்மெல்லே செம்மையாக இருந்துச்சு. சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்க டேஸ்ட்டு. உங்களால் நம்பவே முடியல. நீங்களேவா செஞ்சீங்க? இல்லை 10 பேர் வச்சு செஞ்சேன், ஆளைப்பாரு, உன் கண்ணு முன்னாடி தானே சுட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு அவனும் இன்னொரு தோசை போட்டுட்ருக்க. நீங்களும் அவனை சுற்றி வந்து பார்க்க, ஏய் இருடி என்னடி பண்ணுற அப்படின்னு குறுக்க நீங்கள் பூரவும் அவனை தோசை எடுக்க முடியாமல், என்ன இதுக்கு பேர் தான் சுற்றி வந்து சைட் அடிக்கிறதோ அப்படி இல்லவோ அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி நக்கலாம் பார்க்க. அதெல்லாம் இல்லை, எப்படிங்க சூப்பர்மேன் மாதிரி இப்போ தான் கிச்சனுக்குள்ளே வந்தீங்க, அதுக்குள்ளே எப்படி? ஒரு வேளை எங்கள் அம்மா கீது செஞ்சு வச்சுட்டு போனதை எடுத்து கொடுக்குறீங்களோன்னு பார்த்தேன், அதுக்கும் வாய்ப்பில்லை, இவ்வளோ டேஸ்ட்டாலாம் எங்கள் அம்மா சமைக்காது அப்படின்ட்டு நீங்கள் திரு முழிக்க. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இது பிடிக்கலன்னு சொன்னால் கடவுளே எனக்கு கண்ணை குத்திடுவார் அப்படின்ட்டு நீங்களோ பிடிச்சிருக்காவா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் தான் சாப்பிடல அப்படின்னு இப்போ பிச்சு அவனுக்கு ஊட்ட. எனக்கு பசிக்கலடி நீ சாப்பிடு அப்படிங்கிறான். இல்லை நீங்களும் அப்படின்னு சொல்லி பாதி தோசையை நீங்கள் அவனுக்கு ஊட்டவும், போதும் நீ சாப்பிடு அப்படின்னு அப்படியே அவனும் உங்களுக்கு சுட்டு வைக்க நீங்கள் சாப்பிட்டுட்ருக்க. உங்கள் அம்மாவோ அந்த ஸ்மெல்லு அவங்க மூக்கையும் தொலைக்க, என்னது இந்த நேரத்தில் ஏதோ ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சவங்க கிச்சனில் இன்னும் இவ்வளோ நேரமாக சமைக்கிறான், மணி 4 இன்னுமா சமைச்சிட்ருக்கா அப்படின்ட்டு அப்படியே வந்தவங்களோ அங்கே தேங்க் தோசை சுட அதை நீங்கள் உட்காந்து சாப்பிட்றத பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ மாப்பிள்ள, என்னது இது நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க, ஹேய் நீ நடி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க, இந்த மட்டும் என் புருஷன் பார்த்தாரு அவ்வளோதான் ஆடி போடுவாரே, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை கவனிக்கலையான்னு எனக்கெல்லாம் இது டோஸ் விடும் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவோ உங்களை அப்படியே மறைச்சிட்டு, இது என்ன பழக்கம், அவர் சுடுறது நீ சாப்பிட்றதா, அவருக்கு நீ செஞ்சு கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி உட்காந்து சாப்பிட்டுருக்க, இப்படி தான் உன்னை வளர்த்தனா ஓய்னு உங்கள் அம்மா கத்த ஆரம்பிக்க. போச்சுடா அப்படின்ட்டு நீங்களோ அது இல்லைம்மா அப்படின்னு அப்படியே டக்குன்னு உங்கள் அம்மா வந்த வேகத்திலே பயந்து நீங்கள் எழுந்து நின்றுருப்பீங்க. தயங்கோ உட்காந்து சாப்பிட்றீன்னு உங்களோட இப்போ அங்கே இருக்கிற டைனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பிடு பொறுமையா. என்னத்த இப்போ எது கத்துறீங்க, அவளுக்கு பசிக்குது, அவளுக்கு நான் சுட்டு தரேன், அவள் என் பொண்டாட்டி, என் ஒய்ஃபுக்கு பசிச்சா நான் சுட்டு தரது ஒன்றும் தப்பு இல்லையே. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பசின்னு சொன்னனால இங்கே உங்கள் கிச்சனை யூஸ் பண்ணிட்டேன், ஸோ அதுக்கு வேணால் சாரி, மற்றபடி என் பொண்டாட்டி எதுவும் சொல்லாதீங்க, இங்கே யாரும் மெய்டு கிடையாது புரிஞ்சுதுங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் பொண்டாட்டிங்கிறவ ஒரு வேலைக்காரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை அப்படிலாம் கவனித்ததே இல்லையே. அவங்களும் திருமுழிக்க, இல்லை மாப்பிள்ள அது நீங்கள் ஆம்பளை பிள்ளை, நீங்கள் போய் இங்கே ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது, பசி எல்லாத்துக்கும் தானே வரும், அதே மாதிரி எல்லோரும் சமைக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் ஏன் பொண்டாட்டிக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு, அவள் என்னை நல்லா கண்ணும் கருத்துமாக கவனிச்சிக்கிறா, அவளுக்கு பசியுமோ நான் செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நீ சாப்பிடு அப்படிங்கிறான். நீங்களும் ஐயோ அப்படின்ட்டு ஒரு தர்ம சங்கடமாக முழிச்சிட்ருக்க. உங்கள் அம்மாவோ இதுக்கு மேலே என்ன பேசுகிறது அப்படின்ட்டு அதுவும் அவன் உங்களுக்கு பார்த்து பண்ணுறதும் இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி குத்துற மாதிரி பேச அவங்களுக்கே பதட்டமாகுது. எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற டெரர் பீஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க. சரி மாப்பிள்ள நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே அங்கேருந்து நகர போக. ஐயோ அத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களா கேட்க வந்துட்டேன், சாப்பிடுங்களேன். இல்லை மாப்பிள்ள நானே சுட்டுக்கிறேன். இல்லை அத்தை உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், அதான்
நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு எதுவும் இப்போ வேணாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கே நிற்காம, ஐயோ என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பெற்று எனக்கு கட்டி கொடுத்துருக்கீங்க, அதுக்காகவே உங்களுக்கு பிரியாணியே செஞ்சு போடலாம், அட்லீஸ்ட் ஒரு தோசை சுட்டு தர மாட்டேனா, இல்லை மாப்பிள்ள பசிக்கலை அப்படின்ட்டு அவங்க அப்படியே நிற்க, சரி அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்களுக்கும் அப்படின்னு அவன் சொன்னதில் பொறையேறி இரும ஆரம்பிக்க, ஏய் பார்த்துடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா நிற்கிறாங்களா அவங்க கண்ணுக்குள்ள அவன் பாட்டுக்க தட்டி தண்ணி கொடுத்து கையை கழுவிட்டு வாயெல்லாம் நம்ம குழந்தைக்கு பண்ணுறோம்னு ஐயோ அப்படின்னு நீங்கள் திரு முழிக்க உங்கள் அம்மாவே அதை அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்க, அப்படியே தயாங்கோ எல்லாம் பண்ணிட்டு, சரி அத்தை இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு, வா பொண்ணாட்டி போகலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு இப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போ, லூசு பையன் என்கிட்ட தனியாக சொல்ல வேண்டியதெல்லாம் எங்கள் அம்மா முன்னாடி சொல்லிட்டு இருக்கானே, நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு அவங்க கூட போக உங்கள் அம்மாவோ அப்படியே 2 பேர்த்தையும் பார்த்து பேன் நிற்கிறாங்க. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவங்க அம்மா கூட செஞ்சதில்லை. ஸோ அவங்க அப்படியே பேனு ஷாக் அடித்த மாதிரி அப்படியே நிற்கட்டும். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்டில் இப்போ தயாங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்கிறதையும் சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.